ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்னுடைய குடும்பத்தை பிரிக்க முயற்சித்தது போல் உங்கள் குடும்பத்தையும் பிரிச்சிருவார் அப்படின்ற மாதிரியாக இப்போ ரொம்பவே பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயத்த ஆதவ் அர்ஜுனாவினுடைய மச்சான் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் விஜய்க்கு அறிவுரை சொல்லியிருக்காராம். அது என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆதவ் அர்ஜுனா தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல்வாதியும் தேர்தல் வியூக வகுப்பாளரும் விளையாட்டு நிர்வாகியும் ஆவார். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலராக இருக்கார். இவர் அரைஸ் கேபிட்டல் என்ற நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக 2021ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலராகவும் இருக்கார். 2023ஆம் ஆண்டு முதல் இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தினுடைய தலைவராகவும் இருக்கார். வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற அரசியல் வியூக நிறுவனத்தின் நிறுவனராகவும் இருக்கார். இந்த சூழலில் இவர் பார்த்திங்கன்னா இப்போது அரசியல்வாதியாகவும் இருக்கார் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழலில் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவரை பற்றி அவருடைய மச்சினர் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்களில் வரலாகி வருது. என் குடும்பத்தை பிரிக்க முயற்சித்தது போல் உங்கள் குடும்பத்தையும் பிரிச்சிருவார் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா என் குடும்பத்தை பிரிக்க முயன்றது போல தான் இப்போது சில விஷயங்கள் நடந்து வந்துட்டுருக்கு. அரசியலையும் சிதைக்க தயங்க மாட்டார். ஒரு நலம் விரும்பியாக சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான். கூடவே இருந்து குழிப்பறிக்கும் துரோக சக்திகளை அடையாளம் காண தவறினால் உங்கள் வெற்றி பாதையிலேயே முடங்கி போகும் அப்படின்னு அபாயம் இருக்குன்னு இப்போ ஆதவ் அர்ஜுனாவினுடைய மச்சான் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் விஜய் அவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரா. என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் இப்போ இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். ஆனால் நிறைய பேர், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு எங்கே எப்போ என்ன நடக்குது அப்படின்றது நல்லாவே தெரியும். இந்த சூழலில் இப்போது ஆதவ் அவர்களை பற்றி அவருடைய மச்சானே பேசியிருக்கிறது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. அதுவும் விஜய் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி வந்திருக்கிறது இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. இப்போது சமூக வலைதளங்களில் திறந்தாலே விஜய் மற்றும் த்ரிஷா, இல்லை விஜய் சங்கீதா விவாகரத்து, அப்படி இல்லைனா விஜய் மற்றும் குழந்தைகளுக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரிவு அப்படின்னு பல விஷயங்கள் தொடர்ந்து எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. லண்டனில் போய் திவ்யா அவர்கள் படிக்கிறதா இருக்கட்டும், ஜேசன் அவர்கள் தனியாக படம் இயக்கிறதாக எந்த இடத்துலையுமே தன்னுடைய அப்பா பேரை அவங்க உபயோகப்படுத்தவே இல்லை. அதே போல் சங்கீதா அவர்கள் கடந்த சில நாட்களாகவே எந்தவித ஃபங்க்ஷன்லையுமே கலந்துக்கல. ஒருவேளை இதுதான் காரணமாக இருக்குமா அப்படின்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. என்னதான் நடக்க போகுதுன்றது ஏப்ரல் 20க்கு தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.